வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்குல வடையும் தோசையும் சொல்கிறேன். மரவள்ளி கிழங்கு கிடைக்கிற சீசனில் ஒரு கிழங்கு வாங்கிக்கிட்டு அது தோல் எடுத்துகிட்டு நைஸாக திருவி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் புழுங்கரிசிக்கு ஒரு கிழங்கு போட்டால் போதும். அதை திருவனதையும் இந்த அரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு, காரம் வேணும், தோசை காரம் வடை அப்படின்னா வரமிளகா பெருங்காயம் போட்டு இது கூடயே ஆட்டி இதை நல்லா தண்ணி இருக்கிறதுக்கு ஒரு துண்டில் வேடு மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா தண்ணி பூரா கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா பூரி மாதிரி உப்பி சூப்பரான வடையாக இருக்கும். இதே இனிப்பில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா இதே வெல்லம் போட்டு ஆட்டி தோசை மாதிரி ஊற்றி இல்லை அப்பம் மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். இது மரவள்ளி கிழங்கு தோசை வடை ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.